நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செஞ்சேங்க. அல்வா, கேசரி அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் தான் இதுவும். இந்த ஸ்வீட்டை பொட்டுக்கடலை வச்சு நான் செஞ்சுருக்கேன். பொட்டுக்கடலை, வெல்லம், நெய், பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொட்டுக்கடலை ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட 4 ஏலக்காயை சேர்த்து நைஸாக மிக்சியில் அரைக்க போகிறேன். பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லத்தை பொடியாக நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தோட 2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். அது கரைஞ்சி பாகாக வரணும் அப்படிலாம் கிடையாது. நல்லா ஃபுல்லாக எல்லா வெல்லமும் அதில் இருக்க சின்ன சின்ன கட்டியாக இருக்க வெல்லம் அது எல்லாமே நல்லா கரையணும். கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இறக்கி வச்சுட்டேன். ஸ்வீட் செய்கிற பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சிடுறேன். அதில் நெய் போடுறேன். நெய் சூடாயிருச்சு. இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் பாதாம், முந்திரி இதையெல்லாம் ஒவ்வொன்றா வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் பாதாமை முழுசாக போட்டிருக்கேன். அது நல்லா உள்ளர வறுபடணும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ரொம்ப நேரமாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். பாதாம் வறுபட்டுருச்சுங்க. நான் எடுத்துட்டேன். அடுத்து இப்போ முந்திரி பருப்பை போட்டு நான் வறுத்து எடுக்க போகிறேன். ரொம்ப கருகிட வேணாம். லைட்டாக செவந்து வந்தோடனே எடுத்துடலாம். அடுத்து திராட்சையை போட்டு வறுக்கிறேன். திராட்சையும் அந்த உப்பெல்லாம் வந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்க்குறேங்க. நம்ம நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்தா நல்லா சாஃப்டாகவும் ருசியாகவும் கிடைக்கும். அதனால் திரும்ப நான் நெய் சேர்க்குறேன். இப்போ நம்ம ஏற்கனவே வெல்லம் நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வடிகட்டி வச்சு நான் வடிகட்டி அதை உள்ளே சேர்க்குறேன். இப்போவும் நம்ம பாகுபதம் அதெல்லாம் கிடையாது. சூடாகி கொதிக்கிற டைம் வந்தால் போதும். அந்த தண்ணி ஃபுல்லாக வெல்லம் கரைச்ச தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாவை நம்ம சேர்த்துடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. நான் உள்ளர அந்த பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளர சேர்க்குறேன். கட்டி எதுவும் பற்றாமல் நல்லா கிளறி விட்டுறணும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இது. அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுறலாம். நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். நம்ம ஏற்கனவே பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்க்க வேண்டியதான். நல்ல ஒரு டேஸ்டியான பொட்டுக்கடலையில் செஞ்ச அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம கலரோ இல்லை கலருக்கு ஃபுட் கலரு எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல. நம்ம ரொம்ப சத்தான இதில் வெள்ளை கலர் ஜீனி கூட சேர்க்கலை. வெல்லம், பொட்டுக்கடலை இது எல்லாமே சத்தானது தான். நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.